ஒரு உண்மை நிகழ்வு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 வயது குழந்தைய, ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு ஒரு திருமணமான ஒரு பெண் நம்ம கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. நான் 4 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன் மேம். எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த உலகத்தில் வாழணும்னு எனக்கு தோணலை, நான் செத்துறணும்னு முடிவெடுத்தேன். பட் என் குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் ஒரு பக்கம் சாக வேணான்னு தோணுது, இன்னொரு பக்கம் இந்த வாழ்க்கையில் எனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை நினைக்கும் போது செத்துறணும்னு தோணுதுன்னு வந்தாங்க. ஸோ அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, மேடம் என்னோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன்னு என்னோடய வீட்டுக்கார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னுடைய மனதை ரொம்ப நோகடிக்கிறாரு, என்னோட அன்பா கூட பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த அழகிய முகத்தை பாருமா, உனக்காகவே தேவதை போல பிறந்திருக்கக்கூடிய உன்னுடைய பெண் குழந்தைக்காகவாது இந்த உலகத்தில் நீ வாழணும், சரியா? நீ அழகு இல்லைன்னு சொன்ன உன் கணவர் முன்னாடியே உன்னுடைய உடம்பை நீ குறைச்சி ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக உன்னால் இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும், என்னாலையும் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு நிறைய மோட்டிவேட்டடான வார்த்தைகளை கொடுத்து சிறப்பான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து, இன்னைக்கு மேடம் நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி கண்டிப்பாக இனிமேல் நான் கட்டாயம் சாதிப்பேன், எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நான் ஜெயிப்பேன் மேம், என் பெண் குழந்தைக்காக என் பிள்ளைக்காக நான் கண்டிப்பாக வாழ்வேன், இந்த உலகத்தில் கட்டாயம் நான் வாழ்வேன் மேம், இனிமேல் நான் சாகணும்னு முடிவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள நம்ம மாற்றிருக்கோம். ஆனால் இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் ஒன்று கேட்குறேம்மா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாதவங்களே கிடையாது. ஸோ ஒரு கஷ்டத்துக்கு தற்கொலை தான் முடிவுன்னா பிள்ளைங்க எங்கே இருப்பாங்க, எங்கே போவாங்க? உங்களுடைய குழந்தைங்க நடுத்தருவில் நிற்பாங்க, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ஒரு பசி எடுத்தால் கூட அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை உருவாகும். ஸோ ஒன்றையும் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க பாருங்கள், தயவு செஞ்சு தற்கொலைக்கு மட்டும் யாரேனும் எந்த முடிவும் எடுக்காதீங்க, ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.